வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங்ல சீசன் 2 எபிசோட் 4 பார்க்க போறோம். சன் வந்து பார்த்தோம்னா, அந்த டஞ்சன் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு இருக்கான். அவன் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறான். அவனுக்கு வந்து இப்போ எலிக்சர் ஆஃப் லைஃப்க்கு 2 மெட்டீரியல் கிடைச்சிருச்சு. இன்னும் 1 மட்டும் வேணும். அது என்ன அப்படின்னா, டீமன் கிங்கோட பியூரிஃபைடு பிளட் தான். அத அப்டேன் பண்றதுக்கு நான் ஃபுல்லாவே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் வந்து டீமன் கேசல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவனோட பவர் வந்து பயங்கரமாவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஆனா வெளியில மத்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவனோட ரேங்க் வந்து இன்னும் ரேங்கா தான் இருக்குது. அதுக்குன்னு ரேங்க்ல இருந்துட்டு பெரிய லெவல்ல இருக்கிற ரைட்ல அட்டெண்ட் பண்ண முடியாது. என்னோட ரேங்க் வந்து இனிமேல் எல்லாத்தையும் மறைக்க விடுவா அப்படின்னு தெரியல. என்னோட ரேங்க் வந்து மறுபடியும் நான் ரீஅசஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க பார்த்தோம் அப்படின்னா 100 செஷன்ல காட்டுறாங்க. எல்லாரும் அவங்களோட ரேங்கை ரீஅசஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜென்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எந்த மாதிரி டேலண்ட் நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சீரங்கட்டரா இருப்பான், இவன் கண்டிப்பா ஈரங்கட்டரா இருப்பான் அப்படின்ட்டு பேசிக்கிறான். திடீர்னு அந்த ஏஜென்ட் வந்து யாரையோ பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா எஸ்ராங்கன்ற பேக்கேக்கு வந்து ஒரு கால் வருது. பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஜென்ட் தான் அவனுக்கு இங்க கால் பண்ணியிருக்கான். அவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு பதறிட்டு சொல்றான். அவன்கிட்ட அதை கேட்டுட்டு பேக்கும் இப்போ ஷாக் ஆயிட்டான். ஆமா நான் சொல்றது கரெக்ட் தான். சங் வந்து இங்கே அவனோட ரேங்கை ரீஅசஸ் பண்றதுக்காக வந்திருக்கான். சங்க வந்து இப்போ ரேங்க் அசஸ் பண்றது கூப்பிடுறாங்க. நீ அங்கேயே இரு, உடனே வரேன் அப்படின்ட்டு பேக் சொல்றான். அங்கே வந்து சங்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப பதறாதீங்க, இது வந்து ஒரு நார்மல் எவாலுவேஷன் தான். நீ எதுக்கு 100 ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவனை பார்த்து கேட்குறாங்க. நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும், அதுக்கு தான் ஆசைப்படுறேன். அந்த காசை வச்சு என்னோட ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்றான். உன்னோட ரேங்க் வந்து டி ரேங்க் இல்லை அதுக்கும் மேலே இருக்கு அப்படின்னா அந்த கில்டு மெம்பர்ஸ்லாம் உனக்கு இன்விடேஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. நீ வந்து ஈராக்கில் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான், உனக்கு வந்து நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றான். சங் வந்து அவன் சொல்றதை பார்த்துட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சங்க தான் வந்து கூப்பிடுறாங்க. உள்ள வந்து அவனுக்கு எப்போ டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சங் ஜினோ அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, எல்லாமே வழக்கம் போல தான். அவனோட ஹேண்டை வந்து இந்த பிளாக் கிறிஸ்டல் மேலே வச்சுட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சங்கு இப்போ அந்த கிறிஸ்டல் மேலே கையை வச்சுட்டான். இப்போ அவனோட ரேங்க் வந்து அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த மிஷின் வந்து எரர் அப்படின்னு காட்டிடுது. என்னடா அது எரர்னு வருது, நான் மறுபடியும் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். மறுபடியும் அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்றாங்க. மறுபடியும் இப்போ எரர் அப்படின்னு தான் வருது. அந்த நேரத்தில் அந்த ஹண்ட்ரட் செஷன்ல டேரக்டர் வந்து வந்துடுறான். இந்த மிஷின்ல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு, என்னால இந்த மாதிரி ரிசல்ட் எடுக்க முடியல, அது எப்படி நடக்கும் இங்கே நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவையும் அதே மாதிரி எரர் அப்படின்னு காட்டிடுது. அவன் வந்து இப்போ ஷாக் ஆயிட்டு சொல்றான், இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர்லாம் கிடையாது, இந்த மிஷினால எவாலுவேட் பண்ண முடியல அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவ கேட்கறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவனோட மேஜிக்கல் பவர் வந்து இந்த மிஷினோட லிமிட்டை வந்து ரீச் பண்ணிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கண்ட்ரிலேயே வந்து 10வது இடத்துல இருக்கிற ஒரு இஸ்ராங் கண்ட்ரி. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 இஸ்ராங் கண்ட்ரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ரெக்கவர் சான்ஸ்ல ரிசர்ச்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறான். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அட்டாப்சி எடுத்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஸ்பெசிமென் கூட அதை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்றாங்க. அது ஃபுல்லா முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள அவங்க ஃபைனல் ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. அப்படின்னா ஓகே, லாஸ்ட் ஒரு சில நாள்ல நிறைய விஷயம் நடந்துருச்சு. அந்த ரெட் கேட் இன்சிடென்ட் பத்தி கூட நான் கேள்விப்பட்டேன். ஒயிட் டைகர் கில்டு வந்து ஒரு நான் மெம்பர் வந்து ரெய்ட்ல அட்டெண்ட் பண்ண அலோவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டஞ்சனோட பாஸ் வந்து அவனை டிஃபீட் பண்ணவும் விட்டுருக்காங்க. யார் அது அப்படின்னு உனக்கு தெரியுமா? ஆமா அந்த நாள்ல நானும் அங்கே தான் இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அதனால அதை பத்தி எனக்கு டீடைல்ஸ் தெரியல அப்படின்ட்டு அந்த இஸ்ராங்கட்ரோட சொல்லிடுறான். அங்க பாரு, ஹால்வேல ஏதோ ரொம்ப சத்தம் கேட்குது, என்ன அப்படின்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை, யாருக்காவது செகண்ட் அவேக்கனிங் வந்திருக்கலாம், மறுபடியும் அவங்களோட பவர் அசஸ் பண்றாங்க போல இருக்கு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இரு நானும் வரேன், அங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு கியூரியஸா இருக்கு அப்படின்னு இப்போ 2 பேரும் ஹால்வேக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஹண்டரும் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி ஏறாங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா அப்படி நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. என்னது, அவன் தான் அந்த கண்ட்ரிலே 10th இஸ்ராங்கன்றா, அதுவும் 3 நாள்ல அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாங்க. அந்த கில்டு மாஸ்டரும் இஸ்ராங்கன்றும் வரதை பார்த்துட்டு கிரௌடெல்லாம் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாங்க கில்டு மாஸ்டர் இங்கே வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சங் வந்து நினைக்கிறான், இருக்கிறதுல எல்லா மேல்ஸோட பவரும் இவனுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு, இருக்கிறதுலே அல்டிமேட் ஹண்டர் அப்படின்னு இவனை தான் சொல்லுவாங்க. அவன் வந்து சங்கோட ஆர்வம் பார்க்குறான். அந்த சலசலப்புக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு. சங்கம் பார்த்துட்டு உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நான் தான் 100 கில்டோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அவனை இன்ட்ரோ ஆகிக்கிறான். நீ எந்த கில்டில் ஜாயின் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்கறான். சங் வந்து அவனை கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம சாரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அவனை கிராஸ் பண்ணி போயிடுறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இருக்கவங்கலாம் பார்க்குறான், என்னன்னா மிஸ்டர் சாய் ரிஜெக்ட் பண்ணிட்டா ஒருத்தன் அப்படின்னு. வந்து பக்கத்தில் இருக்க ஹண்டர்ட்ட நான் யாருன்னு கரெக்டாக தான் சொன்னேன், சொல்லலையா அப்படின்னு கேட்குறான். நான் வந்து என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எங்கன்னா போனாவன் போனதுக்கான தடையுமே இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. திடீர்னு கதவு பொறியில பேக் ஓடி வருது, எல்லாரும் பாக்குறாங்க. அவன் வந்து தலை தெறிக்க ஓடி வந்திருக்கான். சாய் நினைக்கிறான், ஓ இப்போ புரியுது நீ எதுக்கு இங்க ஓடி வந்திருக்க அப்படின்னு. அவன் வந்து ரொம்ப கோமா வைக்கிறான், அவன் எங்க இருக்கா அப்படின்னு. நீ வரதுக்கு முன்னாடி அவன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா அப்படின்னு சொல்றாங்க. சங் வந்து உண்மையிலே ரொம்ப வர்த்தியான ஆளா இருப்பான் அப்படின்ட்டு சாய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, அந்த ரெட் கேட்டுக்குள்ள என்ட்ரான நான் மெம்பர் வந்து அவன் தான் அப்படின்னு. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் பேக் வந்து சாய் வந்து நோட்டீஸே பண்றான். அவன் வந்து பார்த்தோம்னா பேக் கிட்ட எதுவுமே பேசாம வெளியில போயிடுறான். பேக் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், கடைசியில் இவனுக்கும் தெரிஞ்சு போச்சா. நைட் ஆயிடுச்சு. சங் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா அவங்க அம்மா பாக்குறதுக்கு. பிள்ளைய நினைக்கிறான், நீங்க வந்து எந்த நேரத்துல எந்திரிச்சு வந்துடலாம்னு நினைக்கிறேன், எனக்காக கொஞ்ச நேரம் காத்துருங்கம்மா அப்படின்ட்டு அவன் எங்க இருந்து கிளம்புறான். வெளியில பார்த்தோம் அப்படின்னா அந்த இஸ்ராங் கண்ட்ரோல் வந்து சங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. நீ எனக்கு புரிய வச்சுட்டேன், நான் வந்து உண்மையிலே முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு. எங்களோட சர்வேலன்ஸ் டீமோட வேலை என்னன்னா ஹண்டரை வந்து மானிட்டர் பண்றது தான். அதுக்கப்புறமா யாரெல்லாம் லாவா பிரேக் பண்றாங்களோ அவங்களை பனிஷ் பண்றது தான். ஓ சர்வேலன்ஸ் டீம் வந்து இப்போ என்ன டார்கெட் பண்றாங்களா அப்படின்ட்டு சங் கேட்கறான். இல்ல அப்படி இல்ல, உன்னை வந்து நாங்க கிரிமினலாம் டார்கெட் பண்ணல, ஹண்டர்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரே விஷயம் வந்து இந்த சர்வேலன்ஸ் டிவிஷன் தான். என்ன ஒண்ணுனா இஸ்ராங் ஹண்டர்ஸ்க்கு மத்தியில் எங்களால உண்மை பண்ண முடியாது, ரொம்ப பவர்லெஸ்ஸா இருக்கும். உன்னை ஒருத்தவங்க
பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க சங் அப்படின்னு சொல்றான். சங் வந்து அந்த இடத்துல நின்று திரும்பி பாக்குறான். பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து இருட்டுக்குள்ள இருந்து நடந்து வரான். அது யார் அப்படின்னா கோகினி ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் தான். அவர் சொல்றாரு, முதல்ல நீ எஸ்ராங்கன்றா வந்ததுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சொல்ல போனோம் அப்படின்னா ரீஅசஸ்மெண்ட் வேஸ்ட் தான். இந்த டெஸ்ட் நீ எடுத்த உடனே முடிவாயிருச்சு நீ வந்து ஒரு எஸ்ராங்கன்ற தான் அப்படின்னு. அப்புறம் இதுக்கு மறுபடியும் அசஸ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி டேலண்டடான ஹண்டர்லாம் மீட் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் அந்த அசஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மளோட ஹண்டர் அசோசியேஷன் வந்து ரொம்ப பெருசு தான். ஆனா உன்னே மாதிரி கிரேட்டான ஹண்டர் வந்து ரொம்ப கம்மி. நிறைய ஹண்டர் வந்து இருக்கிறதுலே பெரிய பெரிய கில்ட்ல சேர்றாங்க. அவங்களுக்கு ஸ்டேட்டஸும் மணி வரும் அப்படின்னு. சீஃப் வந்து நம்ம அசோசியேஷன்ல ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்பர்ட். ஆனா என்ன ஒண்ணுன்னா அவ வந்து ஒரு ஏராங் ஹண்டர் தான். நான் டேரக்டா விஷயத்துக்கு வரேன். நீ வந்து எங்கள ஒருத்தன் ஆகணும் அப்படின்ட்டு அவர் கேட்கறாரு. உனக்கு வந்து அசோசியேஷன்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் வந்து நான் அரேஞ்ச் பண்றேன். இப்போ இருக்கிற நிலைமையில கவர்மெண்ட் வந்து இந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணல. ஹண்டர்ஸ் தான் சிவிலியன்ஸை வந்து மேஜிக் பீஸ்ட் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. இங்க மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 5 மேஜர் கில்ட் இருக்குது. ஆனா அந்த 5 கில்ட்டுமே சரியில்லை. ரொம்ப மினிமமா தான் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஒன்ஸ் நீ ஏதாவது ஒரு கில்ட்ல ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து மிஸ் ஆயிரும். அந்த ஒரு கில்ட் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். 5 கில்டா இருக்கிறவங்களுக்கு ஹண்டர் அசோசியேஷன் வந்து ஒரு 6வது பவரா எமர்ஜ் ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன எதுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சங் கேட்கறான். ஏன்னா உன்னோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரு நாள் எதுவும் நடக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உங்களோட ப்ரொபோசல் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அசோசியேஷன்ல ஹையர் இடத்துல உட்கார்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய ப்ரொமோஷன் தான். கவர்மெண்ட்டும் மீடியாவும் சேர்மன் கோக்கு தான் எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹண்டரா இவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான் அப்படின்ட்டு அவரோட ஆறாவை வந்து செக் பண்றான். இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் கண்ட்ரி அவர் தான். இவருக்கு 80 வயசு இருந்தாலும் இவரோட பிசிக் வந்து ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் ஆகுது. இவர் என்னதான் இப்போ ரிட்டையர்டா இருந்தாலும் என்னோட லெவலுக்கு வந்து இப்போ மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அந்த சிம்பிளான இன்விடேஷன் அக்செப்ட் பண்றதுனால என்னோட வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடும். சங் என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு அவர் கேட்கறாரு. இல்ல சாரி, நான் வந்து உங்க ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறான். ஸோ கடைசியில் நீ வந்து காசுக்காக தான் வேலை போறியா அப்படின்னு அவர் கேட்கறாரு. அப்படிலாம் கிடையாது, நான் வந்து பேட்டிலுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன். உனக்கு வந்து மேஜிக்கல் பீஸ்ட் கூட சண்டை போடணும் அப்படிதானே? ஆமா, அது கரெக்ட் தான். டஞ்சன் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. இவன் உண்மையிலே இந்த முடிவு எடுத்துட்டானா? அவன் கண்ணை பார்த்தா ரொம்ப சீரியஸான ஆள் மாதிரி தான் இருக்கிறான். இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு அவர் நெஞ்ச தொடுறாரு. அவன் சொன்னதை கேட்டுட்டு அவரோட ஹார்ட் வந்து இப்போ படப்படம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 20 வயசு கம்மியான மாதிரி ஃபீல் பண்றாரு. எனக்கு மட்டும் வயசு கம்மியா இருந்தது அப்படின்னா உன்ன மாதிரி சின்ன பையன் கூட சண்டை போடுறதுல நான் பெருமைப்பட்டிருப்பேன். இன்னும் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சரி ஓகே, உன்னோட முடிவு வந்து புரியுது எனக்கு. அங்க வந்து ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள சங்க வந்து எந்திரிச்சு என்னோட சிஸ்டர் தனியாக வீட்டில் இருப்பா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. போனதுக்கு அப்புறமா அவர் வந்து சொல்றாரு, நான் எவ்வளவு மனசோட போயிட்டேன் தெரியுமா? என்னதான் ஒரு எஸ்ராங் ஹீலராக இருந்தாலும் அவங்களால ஏஜிங் வந்து கியூர் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணிடு. இதுக்கப்புறமா என்ன யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சீஃப், நீ வந்து என்ன ஒரு ட்ரிங்க்கு ஜாயின் பண்றேன் அப்படின்னு கேட்கறாரு. இல்ல, என்னால் ஆல்கஹால் வந்து குடிக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். சரி பரவாயில்ல விடு. சங் நடந்து போறதாங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இவன் குடிப்பானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு. சங் வந்து போற வழியில பிளான் பண்ணிட்டே போறான். அசோசியேஷன்ல கண்டுக்கிறாத டஞ்சன் எது அப்படின்னா டி ரேங்க்ல இருந்து இ ரேங்க் வரைக்கும் தான். நான் வந்து கண்டிப்பா லெவலப் ஆகணும் என்னோட அம்மாவை கியூர் பண்றதுக்காக. அதனால இப்போ சும்மா உட்காரதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்குறான். இப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்குறான். அங்கே ஒரு ஆள் வந்து கேட்குறான், நான் வந்து டேரக்டாக ஒரு விஷயம் வந்து கேட்கணும். ஒன்று அடிச்சு போட்டதால சங்வாங் வந்து உண்மையிலே ஒரு மேஜிக் பீஸ்டா? அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், என்ன இந்த அளவுக்கு அடிச்சு போட்டது வந்து ஒரு ஹியூமன் பவரால் முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அவன் வந்து ஒரு மேஜிக்கல் பீஸ்டாக தான் இருக்கணும். ஓகே ஓகே, எனக்கு புரியுது, நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறான். போகிறப்ப அவனை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு டாக்ஸர் கேட்குறான். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் எங்களால் அவனை பிடிக்க முடியுமா தெரியல. ஏன் அப்படின்னா அவன் உன்னையவே டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். டாக்ஸருக்கு வந்து அவனோட சண்டை போட்ட மொமெண்ட் வந்து நினைச்சு பார்க்குறான். அவன் வந்து சொல்றான், என் ஃபேமிலி கிட்ட வராதராண்டி, நான் வந்து உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ வந்து மனசுல வச்சுக்கோ, நீ வந்து என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நீ செத்தாலும் உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்றான். டாக்ஸுக்கு வந்து அது ரொம்ப அவமானமா போச்சு. அவன் ரொம்ப கோவப்படுறான். சொன்னதையும் மைண்டுக்குள்ள மறுபடியும் நினைச்சு பார்க்கறான். அவன் எங்க போவான் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் தேவை, அதை வச்சு அவனை நசிக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள கோவப்படுறான். ஆர்டிஃபேக்ட்ல என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு மேன்மேட் சூட் தான் சொல்றான். ஹண்டர் உலகத்துல அது வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா கிராஃப்ட் பண்ணப்பட்ட எக்யூப்மெண்ட். இதுலயே ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற எக்யூப்மெண்ட் அதுதான். இப்போ இருக்கிற காலத்துல ஹண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆன்லைன் ஆப்ஷன்ல வாங்கலாம். ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளவு வேலை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்னு சங் நினைக்கிறான். டீமன் கேஸ்ல கான்கர் பண்றதுக்கு நான் வந்து ஃபுல்லா அக்யூப் ஆயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஸ்டோர்ல பார்த்தா என்னால எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு அவனோட நோட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். ஸ்பேர் ஆஃப் ஹவாரைஸ் வந்து டிரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு போட்டு ஒருவேளை நான் வந்து இதை வித்துட்டு மற்ற எக்யூப்மெண்ட் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். மார்க்கெட்ல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்யூப்மெண்ட் வந்து 20 to 30% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அந்த ஸ்பேரை வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மேஜிக் பவர் வந்து டபுள் ஆக்கிரும். அதனால இதுக்கு ஒரு நல்ல வேலை போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதை வந்து ஒரு ஏராங்க் கண்டர் செல் பண்றா அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது எங்க கிடைச்சது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஒரு ஏராங்க் லெவலில் இருக்க டஞ்சன் போன மாதிரி ரெக்கார்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஈராங்க்ல இருக்கனால அந்த லெவலில் இருக்கிற ரேட்லாம் நான் அட்டன் பண்ண முடியாது. திடீர்னு ஆன்லைன்ல ஒரு கில்ட் வந்து ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் ஸ்டேஷன்ல வந்து சங்கோட ஹிஸ்டரிலாம் எடுத்து பாக்குறாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பாக்குறாங்க. அவன் போட்டோல வந்து இப்ப ரொம்பவே வேற மாதிரி இருந்திருக்கான். அந்த டைம்ல எல்லாம் அவன் வந்து ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா இருந்திருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. ரெக்கார்ட்ல வந்து அவன் சிவியரா ரொம்ப தடவை இன்ஜூரியா இருக்கா அப்படின்னு போட்டிருக்கு. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருவான். எப்படி உயிர் பழச்சா அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. அவனோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் தங்கச்சியோட படிப்புக்காகவும் அவன் வந்து ஃபேமிலியை தனியாக சப்போர்ட் பண்றான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வயசுல ரொம்ப பொறுப்போட இருக்கானே, இந்த
இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப ரேர் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, ரைட்ல அட்டன் பண்றதுக்கு சங் வந்து ஒரு கில்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு. அவன் என்கிட்ட காசுகள் ஆசைப்படலன்னு சொன்னா, ஆனா சைனிங் போனஸ்க்காக ஆசைப்பட்டு போயிட்டானோ அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. இங்க ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு மைனிங் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கான். என்னடா அந்த பையன் எப்படி பண்றான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அந்த ஒரு மைனிங் டீம்ல ஜாயின் பண்ணிட்டு ரைடுக்கு அட்டன் பண்ண போறான். முன்னாடி இதை பண்ணிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றான். நீ வந்து காம்பேட் டைப் உள்ள ஒரு ஹண்டரா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சங், அதனால ரிலாக்ஸ் பண்ணிட்டு உன்னோட பெஸ்ட் அமௌண்ட் உதல கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சங் வந்து நினைக்கிறான் ஒரு லார்ஜ் ஸ்கேலான ரைட் மிஷனுக்கு, அதாவது ஹை லெவல்ல இருக்கிற டஞ்சன்லாம் போனோம் அப்படின்னா டீம் ஒர்க் வந்து ரொம்பவே முக்கியம். மேஜிக் பீஸ்ட் ஆன் பண்றதுக்கு அசால்ட் டீம் இருப்பாங்க, மைனிங் டீம் வந்து மினரல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறமா ரெக்கவரி டீம் இருப்பாங்க செத்து போன மேஜிக் பீஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு. நான் வந்து இப்போ ஒரு லார்ஜா இருக்கிற மைனிங் டீம்ல இருக்கிறேன், அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா டஞ்சனுக்குள்ள அந்த எஸ்ராங்கன்ற சாய் வந்து அவனோட ஃபயர் பவர்லாம் யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட் எல்லாம் அடிக்க பாக்குறான். அவனோட ஒரே அட்டாக்லயே அந்த பீஸ்ட் எல்லாமே செத்து போயிருது. அந்த பீஸ்ட் திருப்பி அட்டாக் பண்றதுக்குள்ள அவங்க வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பீஸ்டோட பாடி எல்லாம் ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது, அதனால நான் பாதி தான் அடிச்சிருக்கேன். சரி வாங்க முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. லேடிஸ் யாரா டீம்ல ரொம்ப ஸ்மெல் சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா அது எரிஞ்சு போன ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். வெளியில பார்த்தோம் அப்படின்னா மைனிங் டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அசால்ட் டீம் வந்து வெளியில வராங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அது பாஸ் அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படின்னு சங் வந்து நினைக்கிறான். நேற்று அவனை கிராஸ் பண்ணி போகும்போது அவனோட ஆரா வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏராங் டஞ்சன் இருந்து எல்லாத்தையுமே எந்த ஆபத்தும் இல்லாம வெளியில கொண்டு வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறான். வெளியில மக்கள் சொல்ற ரூமர் எல்லாமே உண்மைதான் போல இருக்குது. அந்த அசால்ட் டீம்லாம் அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது சங் வந்து ஹெல்மெட் வச்சுட்டு அவனோட ஃபேஸை மறைச்சிக்கிறான். யாருமே சங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்பதான் வெளியில பின்னாடி ஒரு பொண்ணு நடந்ததா, இவ அவதானே ஹண்ட்ரட் கில்டோட வாய்ஸ் மாஸ்டர் இவ தான், இந்த கண்ட்ரிலேயே 9th இஸ்ராங் இவ தான் அப்படின்ட்டு சங் நினைக்கிறான். அவதான் சாயின், அவளோட நிக் நேம் என்னன்னா த டான்சர். அவளோட ஆராவை பார்த்துட்டு சங் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஆரா ஒரு சிலருக்கு தான் இருக்குது. அவ வந்து திரும்பி சங்க இருக்க இடத்த பாக்குறான். என்னன்னா அது ஒரு இன்டென்ஸான ஆரா நான் பார்த்தனே அப்படின்னு. சேர்மன் கோது வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்க பார்த்தா சங்க அங்க இல்லவே இல்லை. என்னன்னா அந்த ஆரா வந்து ட்ரேஸ் இல்லாம காணாம போயிருச்சு அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கா. அவ வந்து ரொம்ப உஷாரா இருக்கான் அப்படின்ட்டு சங் நினைக்கிறான். மைனிங் டீம் வந்து இப்போ உள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க உள்ள போயிட்டு மேஜிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே மைன் பண்ணி கொண்டு வராங்க. இங்க இருக்கிற மேஜிக் பவர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏரங்க் லெவலில் இருக்கிற பாஸோட ஒரு மேஜிக் பவர்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறான். நான் டீமன் கேசல்ல வல்கனி மீட்டஸை டிஃபீட் பண்ணதோட இந்த ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. எனக்கு வந்து இப்போ பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஏரங்க் பாஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நான் பார்க்கணும். அந்த நேரத்தில் மற்ற மைனர்ஸ் எல்லாம் பேசிக்கிறத வந்து சங் மட்டும் கேட்கிறான். என்னன்னா புதுசா வந்திருக்க ஆளை பத்தி தெரியுமா, அவன் வந்து ஒரு ஈராங்கன்றதாலாமே டீம் லீடரா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. சங் வந்து நினைக்கிறான் ஈராங்கன்ற வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப மோசமா தான் பாக்குறானுங்க. சரி இருக்கட்டும், நான் வந்து இங்க பெர்மனண்டா இருக்கும்னு நினைக்கல. சரி நான் போய் பாஸை பார்க்க போறேன் அப்படின்ட்டு சங் வந்து உள்ள போக பாக்குறான். அந்த நேரத்துல இன்னொரு மைனர் வந்து எங்கடா போற, சீக்கிரம் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். சங் வந்து கோமா முறைச்சு பாக்குறான், ஒரு லுக் விடுறான். அந்த இன்னொருத்தவனுக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு. சரிப்பா நீ பார்ப்பா அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். உண்மையிலே ஈராங் தானா அப்படின்னு அவன் நினைக்கிற மனசுக்குள்ள. சங் வந்து மைண்ட் பண்றதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவன் உண்மையில ஈராங் தானா, பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நேரத்தில் பெல் அடிச்சிருது, லஞ்ச் டைம் ஆச்சு, எல்லாரும் சாப்பிட போங்கடா, பிரேக் எடுத்துக்கோங்க அனௌன்ஸ் பண்றாங்க. சங் வந்து மைண்ட் பண்ணிட்டே இருக்கிறான். என்னடா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்கறாங்க. நான் வந்து இந்த இடத்த ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப டீப்பா போயிருந்தா அப்படின்ட்டு சொல்றாங்க அவன்கிட்ட. சங் வந்து கடைசியில் ஒரு வேலையை தனியா இருக்கிறான். அந்த சான்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு அவன் அந்த டஞ்சனுக்குள்ள போக பார்க்கறது போயிட்டு அந்த பாஸ் நான் ஒரு நல்ல லுக் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறான். பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேட் இருக்குது, பாஸோட ரூம் இதுதானா அப்படின்னு நினைக்கிறான். அந்த பாஸ் வந்து டஞ்சன் கேஸ் இருக்கிற மீட்டர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தோணுது. டிஃபீட் பண்ண வேணாம் அப்படின்னு என்னோட உள்மனசு வந்து சொல்லிட்டே இருக்குது. அப்படி பண்ணிட்டே அப்படின்னா அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதனாலே 100 கில்ட் வந்து பயங்கரமான லாஸை சந்திப்பாங்க. ஆனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை வந்து இன்வென்டரியில இருந்து எடுக்கிறா. அது கூட கொஞ்ச நேரம் சண்டை போட்டேன் அப்படின்னா யாருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஈவில் ஸ்மெல் விடுறான். திடீர்னு நேரத்தில் பின்னாடி ஒரு சவுண்ட் வருது, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இஸ்ராங் என்ற பொண்ணு தான். நான் அவன்கிட்ட மறுபடியும் ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா. இதோட இந்த எபிசோட வந்து முடிஞ்சிருது. அடுத்த என்ன அப்படின்றது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.